அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தை அறுவடைகள் பார்க்கலாம். தக்காளி எல்லாம் டெய்லி 10-15 கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஒரு 3 செடி இருக்காங்க. 3 செடியிலையும் கொடுக்கும்போதே 4 தான் கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றா கொடுக்குறதே கிடையாது. ஒரு செடியில் காய்க்கிற காய்கள் எல்லாமே 4 தான் கொடுக்குறாங்க. அடுத்த செடியில் 2 இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. டோட்டலாக ஒரு நாளைக்கு 3 செடியில் 12லேருந்து 15 தக்காளி கிட்ட நம்ம எடுத்துடுறோம். அப்படியே தக்காளி அறுவடை முடிஞ்சிட்டு பெங்களூர் தக்காளி நல்ல ஒரு சாறுள்ள தக்காளி. இன்றைக்கி நம்ம காலையில் அறுவடை செஞ்சது பாருங்கள். கத்திரி அறுவடை 3 செடியிலேருந்து தக்காளி 1 செடி, இது மட்டும் குடை மிளகாய், பாகக்காய் 2, ஒரு பெரிய கத்திரிக்காய் 1, காகரட்டான் பூக்கள் ஒரு தட்டு நிறைய. இதெல்லாம் புது செடியிலேருந்து வந்த பிஞ்சுகள். காலையில் முதல் வேலையை நம்ம மாடிக்கு போயிட்டு அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் என்னென்ன க்ளீன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க. நம்ம தோட்டத்தை பார்க்கணுன்னா காலையிலேருந்து விடிய அடுத்த நாள் காலைல வரைக்கும் பார்த்தா கூட நம்ம தோட்ட வேலைகள் நமக்கு முடியாது. அவ்வளோ தோட்ட வேலைகள் இருக்குது. நிறைய செடிகள், காய்கறி செடி, பழச்செடின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னுடைய மாடி தோட்டத்தில் தாங்க, தரை தோட்டத்தில் வச்சு நான் வீடியோஸில் காட்டலை. நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் சீட்ஸ்க்காக விட்டுருந்தேன். இன்றைக்கி அவங்களையும் எடுத்துட்டேன். நான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய். மொத்தம் நம்ம வீட்டில் 7 விதமான கத்திரிக்காய் இருக்குது. இன்றைக்கி நம்ம 4 விதமான கத்திரிக்காய் நம்ம வீடியோஸில் பார்த்துட்டோம். இன்னும் 3 விதமான கத்திரிக்காய் இன்னும் பிஞ்சுகள் விட ஆரம்பிக்கலை. பிஞ்சுகள் விட ஆரம்பித்தோன்னா அவங்களே நம்ம பார்த்துடலாம். தரமான உரங்கள் கொடுக்கணுங்க. அதே மாதிரி மண்ணெல்லாம் கிளறி விடணும். ஈரத்தன்மை இல்லாமல் ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மாதிரிலாம் வைக்கும்பொழுது தான் நம்முடைய செடிகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பூச்சி தாக்குதலையும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். கத்திரி செடியில் மாவு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். தக்காளி செடியிலையும் அப்படி தான். முன்னத்தில் வந்துட்டாலே பக்கத்தில் இருந்தால் எல்லா செடிகளுக்கும் பரவிடும். எந்த உரங்கள் கொடுத்தாலும் எல்லா செடிகளுக்கும் சேர்த்தே